பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணுவானுங்க. ஸோ இவங்க 2 பேர் காம்போல தான் இன்னைக்கு நம்ம சோப் செய்ய போகிறோம். அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 days 30 சோப்ஸ். இன்னைக்கு டே 16 பொட்டேட்டோ ரைஸ் சோப் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2-3 பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா அதோட தோலெல்லாம் பீல் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஜூஸை டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம், பட் நம்ம அதான் ஈஸியாக எதுவும் பண்ண மாட்டோமே. ஸோ அதனால் அந்த ஜூஸ் அப்படியே விட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்துட்டு செட்டில் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கேப்ல ரெசிபிக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஒரு 2 to 3 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எனி ரைஸ் பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண ரைஸ் பவுடர் ஆயில்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணா அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் பவுடர் வந்துட்டு செட்டில் ஆயிருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ இந்த ஆயில்ஸ்ல ஆட் பண்ணிருக்க இந்த ரைஸ் பவுடர் அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பிளண்டர் போட்டு பிளண்ட் பண்ணிட்டு லைஸ் சொல்யூஷனும் ஆட் பண்ணிட்டு நல்லா கையில மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒன்ஸ் வந்துட்டு பிளண்டர் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி ட்ரேஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஜெரேனியம், ஃப்ராங்கின்சன்ஸ், லாவெண்டர், ஆரஞ்சு, லைம் இதில் எது வேணா ஒரு 10 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மோல்டில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆன பின்னாடி ஒரு 45 டேஸ் கழிச்சு பிஹெச் டெஸ்ட்டும் பேட்ச் டெஸ்ட்டும் பார்த்துட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 16க்கான சோப் ரெடி. தயவு செஞ்சு நான் மாஸ்க் கிளவுஸ் போடல, நீங்கள் போடாமல் இருக்காதீங்க. ஸோ கம்பல்சரி மாஸ்க்கும் கிளவுஸும் யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு டே 17 வேற ஒரு சோப்பில் பார்க்கலாம். டாட்டா பை.